தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் இந்த வீடியோ பார்க்க வந்த நியூ வியூவர்ஸ்க்கும் என்னுடைய அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோ மூலிமா என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்பில்ட் பேட்டரி பல்பு, அதாவது பல்பு வாங்கிட்ட குமார் அப்படின்ற மாதிரி தான். நான் ஒரு பல்பு வாங்கியிருக்கேங்க. எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பல்பு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய ஏரியாவில் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது எந்த ஒரு கரண்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு ஹோல்ட்ரு கூட இல்லை, அதாவது பல்பு ஹோல்டரே இல்லாமல் இந்த பல்பு லைட் எரியும். அது எப்படி குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த பல்போடைய ஸ்பெஷாலிட்டியே. இந்த பல்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த பல்பில் இன்பில்ட் பேட்டரி இருக்கனால இதுக்கு கரண்ட் தேவையே கிடையாது லைட் எரியணும்னா. ஸோ அந்த பல்போடைய அன்பாக்சிங்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பல்பை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த பல்போட யூசேஜ் என்ன, இது எதனால் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்த்துட்ருக்க இந்த பல்போடைய பிராண்ட் நேம் ஆஸ்ரிங் ப்ரீமியம். இந்த பல்போடைய மாடல் 77B. இது கிட்டத்தட்ட 25 வாட்ஸ் பல்புன்னே சொல்லலாம். இந்த பல்பு பொறுத்த வரைக்கும் ஏசி டிசி 2-in-1 அப்படின்னு சொல்லி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அது என்ன 2-in-1 அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதை பற்றி இன்னும் தெளிவாக இந்த வீடியோக்குள்ளேயே நம்ம பார்க்கலாம். இந்த பேட்ரி இன்பில்டு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இது ரீசார்ஜபிள் பேட்டரி தான். ஸோ அதனால் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 2 hours நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 8 hours உங்களுக்கு இது பேட்டரி பேக்கப் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பல்புக்கு ஒரு ஹேங்கிங் கிளிப்பு மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஹேங்கிங் கிளிப்பை பல்பில் 2 சைடு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹோல்டர் பக்கத்தில். அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஹேங்கரில் கூட மாட்டிக்கலாம். ஹோல்டரில் தான் போடணும்னு அவசியம் இல்லை பல்பை. இந்த பல்புக்கு முன்னாடி ஒரு டபுள் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் நீங்கள் போட்டும் வச்சுக்கலாம். இதிலே ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்விட்சை இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம இப்போது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்ன தான் இதில் இருக்குது, அப்படி என்ன இந்த பல்பில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதை ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் நம்ம பல்பு வாங்க போகிறோமா இல்லை நாம் இந்த பல்பு வாங்க போகிறோமான்னு. இந்த பல்ப்லேயே நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு நமக்கு தேவை பல்பு லைட் எரியணும், அதுவும் இன்பில்ட் பேட்டரியாக இருக்கணும். அது எந்த கலராக இருந்தால் என்னங்க, சில பேர்லாம் கலருக்காக வாங்குவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக சொன்னேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஏசி டிசி லேம்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இது 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். நீ என்னப்பா ஆரம்பத்துலேருந்து ஏசி டிசின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டிசினா டைரக்ட் கரண்ட், அவ்வளோதான். ஓகேங்க, ஃபஸ்ட்டு பல்பை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறமா இந்த கான்செப்டுக்கு வரலாம். பல்பு ப்ளூ கலரில் நமக்கு வந்திருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் அந்த ஹேங்கிங் கிளிப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஹேங்கிங் கிளிப்பை லைட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அது பல்போடைய ஹோல்டர் பக்கத்தில் 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் மாட்டி ஒரு கம்பியிலே இல்லை ஒரு ஆங்கிள்லேயே நீங்கள் இந்த பல்பை மாட்டலாம். அதாவது ஒரு டார்ச் லைட் மாதிரி நீங்கள் இந்த பல்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பல்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹோல்டர் அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே உள்ள ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும் பெட்டியில். அதாவது ஒரு யூசர் மேனுவலாவது கொடுத்துருக்கலாம். பல்புக்கெல்லாமா யூசர் மேனுவல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது கொடுக்கணும் இல்லையா, இது ஒரு இன்பில்டு பேட்டரி இல்லையா, நீங்கள் கொடுத்துருக்கணும் இல்லையா. பட் ஆனால் கொடுக்கல. சரி விடுங்க, இதுதாங்க அந்த ஹோல்ஸு. இந்த ஹோல்ஸில் தான் அந்த ஹேங்கிங் கிளிப்பை போடணும். ஸோ ஹேங்கிங் கிளிப்பை போட்டு நீங்கள் ஒரு கம்பிலையோ இல்லை ஒரு ஆங்கிள்லையோ நீங்கள் இதை மாட்டிக்கலாம். இவங்க யூசர் மேனுவல் கொடுக்கலன்னா என்னங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ நானே உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் தான், அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பல்போட யூசேஜ் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். ஸோ இந்த பக்கம் டிசி, அதாவது ரைட் சைடு டிசி, லெஃப்ட் சைடு ஏசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ பட்டன் அந்த சுவிட்ச் நியூட்ரல் இருக்குது, அதாவது ஆஃபில் இருக்குது. இது ரைட் சைடு டிசியில் மூவ் பண்ணோன்னா பல்பு லைட் எரியும். அதே நேரத்தில் நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோன்னா அது ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே பண்ணி காட்டுறேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ நான் ரைட் சைடு இந்த அதாவது டிசிக்கு மூவ் பண்ணுற அந்த ஸ்விட்சை இப்போ பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வரும்னு சொல்லி பாருங்கள். அதாவது இந்த பல்பை பொறுத்த வரைக்கும் இன்பில்ட் பேட்டரி பல்புனால உங்களுக்கு பேட்டரியில் பக்காவாக வெளிச்சம் தரும். அதாவது இந்த பல்பை பொறுத்த வரைக்கும் இன்பில்ட் பேட்டரியில் ரன் ஆகும்போது உண்மையிலே பர்ஃபெக்டான வெளிச்சத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். அதாவது இதுக்காகவே ஸ்பெஷலான ஒரு பல்புன்னே சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் டிசியில் யூஸ் பண்ணும்போது பேட்டரி மூலமாக இந்த பல்பு யூஸ் பர்ஃபெக்டான வெளிச்சத்தை கொடுக்கும். கரண்ட் இல்லாத டைம்லலாம் நைட்டில் இதை
வந்து ஒரு ஹால்லையோ ஒரு சின்ன ரூம் நீங்கள் இதை போட்டிங்கன்னா உண்மையிலேயே அந்த ரூமே பயங்கர வெளிச்சமாக தெரியும். அதனால் நிறைய பேர் கேட்பாங்க, என்னப்பா உங்கள் வீட்டில் மட்டும் கரண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி. இருக்கிற அளவுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதுன்னே சொல்லலாம். உண்மையிலேயே பேட்டரி மூலிமா ரன் ஆகக்கூடிய பல்பில் இது ஒரு நல்ல பல்புன்னு நான் சொல்லலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் எதுவுமே ஹோல்டர்லையுமே கனெக்ட் பண்ணலை, ஜஸ்ட் டார்ச் லைட் மாதிரி ஒர்க் ஆகுது. இந்த பல்பு டிசியில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு இன்பில்ட் பேட்டரி பல்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் நடுவில் கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த நியூட்ரலில் வந்துடும், அதாவது ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏசியில் கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு கான்செப்ட், அது நான் சொல்ல வரேன் இதோட எண்டுக்குள்ளேயே. ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து ஓல்டில் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பல்பை வந்து நீங்கள் கையில் தான் வச்சுருக்கணும்னு இல்லை, அதாவது டிசியில் ஆன் பண்ணி கையில் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹோல்டரில் மாட்டி விட்டிங்கன்னா அந்த ரூமே உங்களுக்கு வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதே நேரத்தில் அந்த ஹேங்கிங் கிளிப்பு போட்டு ஒரு ஆங்கிள்லேயே இல்லை கம்பிலேயே கூட இந்த பல்பை நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. கரண்ட்டு போயிடுச்சுன்னா இந்த பல்பை தூக்கி ஹோல்டரில் மாட்டிட்டு டிசியில் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அந்த ரூமே வெளிச்சமாக இருக்கும். உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இந்த பல்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. இந்த பல்பில் வந்து இங்கே பாருங்கள், நான் டிசியில் தான் இன்னும் இருக்காது, நான் இன்னும் ஆஃப் பண்ணவும் இல்லை, நான் எதுவும் லைட்லாம் போடலை, அது இன்னும் டிசியில் தான் இருக்குது. நான் சுவிட்சு போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஹோல்டரில் போட்டுட்டு ஜஸ்ட் டிசியில் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது பாட்டு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த பல்பை பொறுத்த வரைக்கும் 2-in-1 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பல்பை நீங்கள் டிசியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏசியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், அதை விட இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். டிசினா வந்து இந்த மொபைல் சார்ஜரு, ஒரு சில சின்ன சின்ன எலக்ட்ரானிக் திங்ஸ்லாம் வந்து டிசி கரண்ட்டில் வரும். அதே ஏசி கரண்ட்டில் வர்றது வந்து இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி பெரிய பெரிய பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வந்து ஏசி கரண்ட்டில் வரும். இப்போ வந்து இந்த பல்பை வந்து நான் ஏசியில் வச்சுட்டேன், ஒரு ஹோல்டரில், அதாவது பல்புடைய ஹோல்டரில் இந்த பல்பை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏசியில் தான் வச்சுருக்கேன். அதாவது இந்த பல்புக்கு இப்போ நான் இன்பில்ட் பேட்டரி ஆன் பண்ணலை, இன்பில்ட் பேட்டரி ஆஃபில் தான் இருக்குது. ஏசியில் வச்சுட்டு அந்த ஹோல்டரோட சுவிட்சை நான் போடுறேன். அங்கே பாருங்கள் இப்போ பல்பு எந்த அளவுக்கு எரியுதுன்னு சொல்லி. அதாவது இதோடைய கான்செப்ட் என்னென்னா வந்து நீங்கள் இதை பேட்டரி மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் ஏசியில் வச்சு பேட்டரி ஆஃப் பண்ணிவிட்டு கரண்ட் மூலியமாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நார்மல் பல்பு எப்படி நம்ம ஹோல்டரில் போட்டு சுவிட்சு போட்டால் லைட் எரியுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த பல்பு பேட்டரிக்கு, இன்பில்ட் பேட்டரிக்கு பேர் போன பல்புனால ஒரு பர்ஃபெக்டான நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி ஏசியில் நீங்கள் ஆன் பண்ணி பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் பிரைட்னஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரே நேரத்தில் உங்களுக்கு ஏசியில் ரன் ஆகும்போது இந்த பேட்டரிக்கு சார்ஜும் ஏறும், அதே நேரத்தில் லைட்டும் எரியறதுக்கான கரண்ட்டும் வர்றதுனால உங்களுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏசியில் வச்சு நீங்கள் போடும். அதாவது இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஏசியில் வச்சுட்டு ஹோல்டரில் கனெக்ட் பண்ணி சுவிட்சை போட்டிங்கன்னா லைட் எரியும். நீங்கள் பேட்டரி, அதாவது இந்த பல்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி போயிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஒரு நார்மல் பல்பு மாதிரி ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்சை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் எரியுன்னே சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த 2-in-1 கான்செப்ட். இப்போ இந்த பல்பை எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணுறது பார்ப்போம். ஏசியில் இருக்கிறத ஆஃப் பட்டனுக்கு கொண்டு வாங்க, அதாவது நியூட்ரலில் கொண்டு வந்துட்டு அந்த ஹோல்டர்லேயே மாட்டிட்டு அந்த பல்பு ஹோல்டருடைய சுவிட்சை மட்டும் போட்டு விட்டிங்கன்னா போதும், அந்த பல்புக்கு மேலே ரெட் கலரில் இண்டிகேட்டர் லைட் வந்து எரியும். இது வந்து 2 hours கிட்ட நீங்கள் சார்ஜ் போடுறா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா அது சார்ஜ் ஏறிச்சுன்னா அந்த ரெட் லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கரண்ட் இல்லாத போச்சுலையோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன ரூமுக்கோ இதை நீங்கள் போட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட இதை ஒரு நார்மல் டார்ச் லைட்டுமே நீங்கள் போகிற இடத்துலாம் கூட கொண்டு போகலாம். இதுக்கு ஹோல்டர் தேடணுமோ இல்லை எதுவும் அவசியமோ கிடையாது இந்த பல்பை பொறுத்த வரைக்கும். இதை வந்து நீங்கள் பேட்டரி போயிடுச்சு, இன்பில்ட் பேட்டரி இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எதுவும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இதை ஒரு ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிட்டு ஏசியில் வச்சு நார்மல் பல்பு மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. உண்மையிலே ஒரு நல்ல பல்புன்னு சொல்லலாம், சூப்பரான ஒரு பல்பு. இப்போ ட்ரெண்டில் இருக்க இந்த மாதிரி பல்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரி பல்பை வாங்கி போடுறது தான் சாமர்த்தியத்தனம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக எப்போ கரண்ட்டு போகுது எப்போ வருன்றது இப்போலாம் சொல்லவே முடியல. அதனால் எப்போ கரண்ட்டு போனாலும் இந்த மாதிரி பல்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பகல் டைமில் கரண்ட் இல்லைன்னா அந்தளவுக்கு தெரியாது, ஆனால் நைட் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பல்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இல்லைனா இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் இதுதான் வந்து என் அடுத்தடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ அந்த நியூ வியூவர்ஸ் யாராவது வந்து
புகுந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இந்த கண்டென்ட் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்தது இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.